ஸோ வென் ஐ ஸ்டாப்ட் ஆல் திஸ் நான்சென்ஸ், லைக் சின்ன வயசில் இருந்த மாதிரி இப்போ இல்லை இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் இல்லையா. அதில் லேட் 30s நான் கற்றுக்கிட்ட ஒரு 5 விஷயம் விச் ஐ ஃபீல் லைக் ஏன் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. பட் நோ ரெக்ரெட்ஸ், லைக் இப்போவாது அட்லீஸ்ட் தெரிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்குவேன். பிகாஸ் இதனால நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். ஐ பிகம் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். அண்ட் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கினாலும், ராத்திரி ஃபுல்லாக நல்லா தூங்கினாலும் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். விச் மீன்ஸ் ஐ எம் லூசிங் எனர்ஜி. லோ எனர்ஜி போய் ஹை எனர்ஜிட்டிக் பர்சனாக ஆகிறதுக்கு இது 5 விஷயமும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஐ தாட் மேபி உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு ஐம் ஷேரிங் வித் யூ பீப்புள். வணக்கம், அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 1, இது எவ்வளோ பேர் ஒத்துப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஐ ஸ்டார்டட் லவ்விங் மை எனிமீஸ். ஸோ எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஒரு சிலருக்கு நம்மளை பிடிக்காது, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை. பட் சின்ன வயசில் பசங்கக்கிட்ட இன்னும் ஸ்கூல்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், நான் அவனை இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ரிவெஞ்ச் மோடில் இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்ததில்லை. பட் தென் ஏன் நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படி தோணியிருக்கு. பட் இப்போ கொஞ்ச நாளாக என்ன தோணுதுன்னா, எவ்ரி சிங்கிள் டே ஐ எம் தேங்கிங் மை எனிமீஸ். யூ வில் நாட் பிலீவ். பிகாஸ் ஒரு விஷயம் எனிமீஸ் நமக்கு பண்ணுறாங்க, விரோதிகள் பண்ணுறாங்கன்னா 2 வேளை நம்ம பண்ணலாம். உட்கார்ந்து அழுகலாம், இல்லைன்னா அழுது புலம்பலாம். அப்படியும் இல்லைன்னா அதை அவங்க என்ன சொல்கிறது, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி போகலாம். நான் நம்பர் 3 வந்து கொஞ்ச நாளாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் அவங்க என்ன முடிவு பண்ணுறது, நம்மளோட லைஃப்பை அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, அவங்க எப்படி நிர்ணயிக்கிறது, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ ஸ்லோலி சேஞ்ச்டு. லைக் இன்ஃபேக்ட் என்னோட ஜாபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே லைக் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மை ஃபேமிலி லைஃப்பில் எல்லாத்துலேயுமே என்னென்னா, யாரெல்லாம் வந்து புட் டவுன் பண்ணாங்களோ அந்த டைம்லாம் முன்னாடிலாம் நான் அழுதுட்டு இருந்த ஸ்டேஜ் போய், அப்புறம் கத்தி புலம்புற ஸ்டேஜ் போய், ஒரு ஸ்டேஜில் ஓகே நீங்கள் கத்திட்டே இருங்க, ட்ரிகர் பண்ணிகிட்டே இருங்க, வாட் எவர் யூ டூ ஐ வில் டூ மை ஜாப், நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஐ ஸ்லோலி பில்டட் மை ஓன் செல்ஃப். அதுக்கப்புறம் ஐ பிகம் பெட்டர் வெர்ஷன். நவ் ஐ எம் தேங்கிங் தெம். பிகாஸ் அவங்க அந்த மாதிரிலாம் ட்ரிகர் பண்ணல, எனக்கு தப்பான விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கல, என்னை ரொம்ப கஷ்டமான பாதையில் கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து விடலைன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஆக்சுவலி. எல்லாமே யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து, இந்த புது ஆஃபீஸ் வந்ததுலேருந்து, ஒரு ஸ்டேஜில் ஒருத்தவங்க எதிர்ச்சியாக ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்டேஜுக்கு யார் காரணம் அப்படின்னா, யோசிச்சு பார்த்தா என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக கோவப்பட்டு அழுகிறதெல்லாம் போய் நான் ஆரம்பித்த விஷயங்கள் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஸோ இது கொஞ்சம் வியர்ட் தான். பட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் மை எனிமீஸ். அஃப்கோர்ஸ் எவ்ரி சிங்கிள் டே நான் தேங்க்கும் பண்ணுறேன். நம்பர் 2 என்னென்னா, எல்லாருக்குமே கர்மாவை பற்றி ஒரு ஐடியா இருந்திருக்கும். லைக் நான் எதுவுமே தப்பு செய்யலை, நான் எல்லாமே நல்லது தான் நினைக்கிறேன். பட் தென் என்னோடய லைஃப் ஏன் இப்படி இருக்குது, இன்னொன்று மேபி இட்ஸ் கர்மா அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். எஸ், இட்ஸ் ட்ரூ, கர்மா இருக்குது. பட் யூ நோ வாட், கர்மான்ற ஒரு விஷயத்தை நம்மளால் அழிக்க முடியும் ஜஸ்ட் பை டூயிங் தர்மா. லைக் தானம், நிறைய இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நமக்கு வந்த அந்த பாவங்கள் எல்லாம் அழியப்படும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறதுக்கு இருந்தாலும் அதுதான் உண்மை. இது நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. சம்டைம்ஸ் நான் வந்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். பட் தென் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கொடுக்காமல் இருப்பேன். பட் எல்லா டைமே நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்குமானா கிடையாது. எல்லா டைமும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகேன்னு கொடுக்கும்போது இட்ஸ் லைக் வெரி ஹாப்பி ஃபார் மீ இன்சைட். ஸோ ஐ ஸ்லோலி ஸ்டார்டட் க்ரோயிங். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சேன். இது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம டென்ஷன் ஆகி அந்த அழுது ஃபீல் பண்ணதெல்லாம் இல்லாமல் போயிருந்துருக்குமேனும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா, அந்த ஏர்லி டீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, டீனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சத்தனமாக தான் இருந்தேன். பட் இப்போ தோணுது, இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் இப்போவாது புரிஞ்சிருக்கே. ஓகே, யாருக்காவது கொடுக்கணுன்னா ரொம்ப யோசிக்கிறது இல்லை. பட் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிற பீப்புளும் இருக்காங்க. அதுதான் 3rd பாயிண்ட் ஆக்சுவலி. என்னென்னா, நான் ஈஸியாக எல்லாத்தையும் நம்பிடுவேன். ஓகே, ஸோ அதனால் என்னென்னா, எல்லாரோடையும் லைக் எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ தட் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. லைக்
அது நிறைய சுச்சுவேஷனில் நடந்திருக்கு. ஸோ நவ் ஐ ஸ்லோலி ஸ்டார்டட் ரெகக்னைசிங் தட் அதுக்கு என்ன பண்ணலான்னும் போது நம்ம ரொம்ப பேசாமல் இருக்கணும். லைக் அது வந்து இன்டென்ஷனலாகவே ஒரு நாளைக்கு மௌன விரதம்னு சொல்லுவாங்க இல்லையா, பேசாமல் இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இன்டென்ஷனலாகவே ஐ ஸ்டாப்டு டாக்கிங். சுத்தமாக பேசுகிறதே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரீத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க நிஜமாகவே ஹெல்ப் பண்ணுற இன்டென்ஷனில் வந்து பேசுகிறாங்களா இல்லை பேசுகிற மாதிரி நம்மக்கிட்ட விஷயத்த வந்து வாங்குறாங்களான்னு தெரிய வந்துடும். ஸோ எஸ், இதையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் மேபி இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஐ குட் ஹவ் பி மோர் சேஃப் சைட் அப்படின்னு. பட் நத்திங் லூஸ்ட். இங்கே என்னென்னா, நான் நிறைய விஷயத்த சொல்லி நிறைய விஷயத்த ஷேர் தான் பண்ணியிருக்கேனே தவிர நத்திங் ஹார்ம்ஃபுல். ஸோ அது ஒன்று. நம்பர் 4 என்னென்னா, இல்லை எல்லாருக்குமே முன்னேறணும்னு நினைப்போம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லாருமே சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கும் அதே தான் சொன்னாங்க. பட் வாட், நல்லா சாப்பிட்ணுன்றதுலாம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம சாப்பிடாமலே ரொம்ப நாள் உயிர் வாழலாம். இந்த காலத்தில் 2025 சாப்பிட்றதுனால தான் நிறைய பிரச்சனை. ஸோ ரியல் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா இந்த ஹெர்பல் பவுடர்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய இது எடுத்துக்கிறேன். குக்குடு ஃபுட்டே கம்மி பண்ணிட்டேன் ஆக்சுவலி. சில பேர் கேட்டிங்க, ரொம்ப ஒல்லியாயிட்டீங்க, கழுத்து நீளமாயிடுச்சு, இங்கெல்லாம் தெரியுது, இது எல்லாத்துக்கும் காரணமும் அதுதான். எஸ், லைக் குக் பண்ணி சாப்பிட்றத விட ரியல் ஃபுட்ஸ் இல்லைன்னா அந்த லீவ்ஸ் பவுடர்ஸ் இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம கட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. நம்ம ப்ரீத்தை ஃபாலோ பண்ணுறோம், யோகாலாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் வந்து ஜிம் போகிறவங்க இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் யோகா பண்ணுறவங்க இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரீத். நம்மளோட மூச்சு, நாடி, சுவாசத்தை நம்ம கவனிக்க தெரிஞ்சுக்கிட்டால் அது வந்து நம்மளோட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். நம்மளோட தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து வி கேன் விசிபிளி சி. நம்ம நினச்ச விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும் தெரியுமா. ஸோ அதெல்லாம் ப்ரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் யோகா அண்ட் ஐ ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ். ப்ரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட்ஸ் ஆல் லைக், நான் ஒரு விஷயத்துக்காக முன்னாடிலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். பட் தென் நவ் நினச்சால் மட்டும் போதும், எல்லாமே நீ அட்ராக்ட் பண்ணுவாய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது எவ்வளோ பேருக்கு நம்ப முடியும்னு தெரில. இட்ஸ் வெரி பிக் டாபிக். தனியாக வேணாலும் ஐ வில் ஷேர். இட்ஸ் ஸோ குட். லைக் ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு மாறுவேன்னு எனக்கு தெரியாது. பட் எங்கே சுற்றினாலும் கடைசியில் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வரணும்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை நான் என்ன நினச்சிருக்கேன்னா, கொஞ்சம் இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றத நினச்சேன். அதுக்கப்புறம் நம்பர் 5 என்னென்னா, ஹார்ட் ஒர்க். எல்லோரும் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மூட்டை தூக்குறவங்க தான் இருக்கிறதுலே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஏன் அவங்களால வந்து நல்லா சம்பாதிக்க முடியல? அதே மாதிரி நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வாட்டி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் படித்தேன். ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். லைக் யாருமே எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றத. பிகாஸ் நான் ஒரு டைமும் எனக்கு மட்டும் ஏன் யாருமே ஹெல்ப் பண்ணலன்றதை நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன், நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் அதனால என்னையே நான் ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது நோபடி வில் பி தேர்ன்றதை நான் புரிய வந்துச்சு. யூ ஆர் த ஒன்லி சுப்ரீம் பவர், ஆர் நீங்கள் மட்டும்தான், நம்ம மட்டும்தான் நமக்கு அப்படின்றத உணரணும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா இவங்களால நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா இவங்களாலன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் நல்லதோ கெட்டதோ அனைத்துக்குமே நம்ம தான் காரணம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும் இல்லையா. இஃப் ஐம் ராங் ஐ வில் ஸ்டேட் ஹியர். ஸோ அது வந்து ட்ரூ. அதுக்கு காரணம் நம்ம தான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரிய வருது. எனக்கு போய் ஏன் இப்படி நடக்கணுமானா நம்ம தான் ஏதாவது பண்ணியிருப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் அதர்ஸ், நம்மளே அதை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து நம்மளே அதை ஆக்ஷன் பண்ணி யாரையுமே ப்ளேம் பண்ணாமல் குட்னா அதுலேருந்து நிறைய லெசன்ஸ்
நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். தப்பாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இது எதையுமே பண்ண மாட்டோம். அப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற மனநிலை சில வருடங்களுக்கு முன்பு தான் எனக்கு வந்தது. அதனால இதையும் நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன், ஏன்டா இது முன்னாடியே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. இதுதான் 5 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் திருப்பி ஒரு வீடியோ பண்ணுறேன். நன்றி. அன்புடன் பிரியா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்க ஒன் ஆஃப் தி பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா ஷார்ட் டெம்பர். சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் வரும், ரெண்டாவது அழுக மாலை மாலையாக எங்கேருந்து அது வரும்னு தெரில, அந்த மாதிரி வரும். ஸோ இது யாராவது ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப பர்சனலாக அதை எடுத்துப்பேன், அதை ஃபீல் பண்ணுவேன். அந்த டே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு எனர்ஜியே இருக்காது. ஒரு மாதிரி வயிறுலலாம் வலிக்கும். ஒரு மாதிரி நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஃபீல் எப்படி இருக்கணும். இந்த ஃபீல் நான் ரொம்ப நாளாக பட்டிருக்கேன். பட் ஒரு சில வருடங்களாக என்ன ஆயிருக்குன்னா, ஓகே ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்க, இல்லை திட்டுறாங்க, இல்லை வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா why am I supposed to feel bad அப்படின்றத புரிய வந்துருச்சு. விச் மீன்ஸ் அவங்க எந்த சுச்சுவேஷன்லேருந்து அதை பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மேபி அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லையோ. எக்ஸாம்பிள், இப்போ கமெண்ட் போடுறவங்க எல்லாம் முன்னாடி கமெண்ட் திட்டி போட்டால் ஃபீல் பண்ணுவேன். இப்போ அப்படிலாம் இல்லை. மேபி அவங்க லைஃப்பில் என்ன பிரச்சனையோ பாவம் அப்படின்னு நினைப்பேன். இன்னொன்று அப்படி இல்லையா, அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத நினைப்பேன். என் பசங்கக்கிட்ட கூட நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லார்ட்டையுமே. பட் இப்போ என்னென்னா மேபி அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு ஒரு புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதனால என்னென்னா என்னோடய எனர்ஜி ரொம்ப சேவாக இருக்குது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கினாலும், ராத்திரி ஃபுல்லாக நல்லா தூங்கினாலும் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். விச் மீன்ஸ் ஐ எம் லூசிங் எனர்ஜி. ஆக்சுவலி அம்மா சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறதுனால வாட் இஸ் தேர், உன் உடம்பு தான் போகுதுன்னு. லிட்ரலி அதுதான் விஷயம். ஸோ வென் ஐ ஸ்டாப்ட் ஆல் திஸ் நான்சென்ஸ், லைக் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறது, அதுக்கு ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் என்னோடய எனர்ஜி லெவல் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் ஐ சி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் விச் ஐ எம் லவ்விங் இட். அண்ட் இவ்வளோ லேட்டாக அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரியா அப்படின்னு டெய்லி நான் கேட்டிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது திட்டினாங்கன்னா மேபி அவங்க என்ன சுச்சுவேஷன்லேருந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம். அண்ட் தட்ஸ் சூப்பர் குட் டு நோ, ரைட்? லைக் அதர் பர்சன்ஸ் ப்ராப்ளம் ஆஸ் வெல். இஃப் அது ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் தென் இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அந்த மைண்ட் செட் தான் இப்போ இருக்குது.